இன்றைய பகவத்கீதா வகுப்பில் நம்ம பார்க்க போறது முதலாவது அத்தியாயத்துல 36, 37, 38. நம்ம தொடர்ந்து பகவத்கீதையில என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, போர்க்களத்துல அர்ஜுனரும் துரியோதனனும் அந்த இரு தரப்பு சேனைக்கு நடுவுல கொண்டு போய் ரதத்தை நிறுத்த சொல்றாரு அர்ஜுனா. கிருஷ்ணா கொண்டு போய் ரதத்தை நிறுத்துறாரு. நிறுத்தின அப்புறம் அர்ஜுனா தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பாக்குறாரு. அதாவது போர் இந்த இடம் டோட்டலி இட் இஸ் டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் வித் சம் அதர் தேர்ட் பர்சன் கூட போர் கிடையாது. இந்த போர் குடும்ப அங்கத்தினருக்குள்ளேயே நடக்கும் போர். சித்தப்பா மீன் 2 brothers உடைய சன்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற போர். இந்த போர் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் தான் இல்லைங்களா? நாமளும் நிறைய போர் பார்த்திருப்போம். நார்மலா தன்னுடைய கண்ட்ரிய இன்னொருத்தர் ஆக்குபை பண்ண வந்தா, இல்ல ஏதாவது டிசாஸ்டர் கொண்டு வந்தா, த கிங் வில் கோ ஃபார் த வார் இல்லைங்களா? பொதுவா நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம். போர் சத்திரிய தர்மம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சே ஆகணும். எப்படி நம்ம மிலிட்ரி, நமக்கு ஒரு கண்ட்ரினா மிலிட்ரி இருக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அவங்களுடைய ரோல் பாத்தீங்கன்னா they have to kill people, they have to control people, they have to attack people. நான் சாத்விகா இருக்கேன், நான் கிருஷ்ண பக்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி ஆபீசர் நான் எதிரிகளை கொல்ல மாட்டேன், அது கிருஷ்ணருடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? இதுதான் பகவத்கீதையை ஃபெனாட்டிக்கா புரிஞ்சுக்கிறது. திஸ் இஸ் த ரீசன் எதனால நம்ம பகவத்கீதை படிச்சும் அதை தப்பா ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, we are just not understanding it properly. உண்மையாலுமே பகவத்கீதை இந்த as it is book ஸ்ரீல பிரபுபாத் மாதாஜி சொன்னா, I just thought of this. How many of you don't have a Bhagavad Gita book? இங்க இருக்கிறவங்க யாராவது நிறைய நியூவா வந்திருக்கீங்க, யார்கிட்டயாவது பகவத்கீதா as it is book இல்லாம இருக்குங்களா? பகவத்கீதா புக் இல்லைன்னா யூ கேன் ரைஸ் டிஜிட்டல் ஹேண்ட்ஸ். யார்ட்டையும் இல்லாம இருக்குங்களா இங்க இருக்கவங்க யார்ட்டையாவது? பகவத்கீதா உண்மை உருவில் ஓ ஹேமலதா ராமமூர்த்தி மாதாஜி, ஹூ எல்ஸ் மாதாஜிஸ்? மத்தவங்க எல்லாத்திட்டையுமே புக்ஸ் இருக்குங்களா? ஓகே ஓகே, வெரி நைஸ் தட் யூ ஆல் ரிசீவ் புக். பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதா புக்கை நம்ம scrutinizingly we should read. நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சில பிரபாத் கொடுத்திருப்பாரு, read my book scrutinizingly. நம்ம பொதுவாவே நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும், என்னன்னா என்ன சொல்லிட போறாங்க, இந்த கவிதா மாதாஜி டெய்லி வராங்க, என்ன சொல்லிட போறாங்க, திருப்பி திருப்பி கிருஷ்ணா தான் முழுமுதல் கடவுள்னு சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி நீங்க சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இவ்வளவுதானே சொல்ல போறாங்க அப்படின்னு நம்ம அந்த ப்ரீ கன்சீவ்ட் நோஷன், ப்ரீ டிட்டர்மின்ட் அப்படி ஒரு வகுப்புல உட்கார்ந்தாலும் சரி, பகவத்கீதையிலுமே என்ன சொல்லியிருக்க போறாரு கிருஷ்ணா, அப்படியே கிருஷ்ணர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு, கீழே பிரபுபாதர் என்ன வேற மாதிரி எழுதியிருக்காரு, இந்த மாதிரி ஆட்டிடியூடோட நம்ம பகவத்கீதை படிச்சோம்னா நமக்கு கடைசி வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து லாஸ்ட் ஸ்லோகா வரைக்கும் தலகீழா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கூட யூ வில் நாட் கெட் த ப்ராப்பர் நாலேஜ். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதா ஸ்லோகா மட்டும் வேணும்னு அட்ராக்ட் ஆவாங்க. ஐ ஹவ் சீன் மெனி அந்த ஸ்லோகா மட்டும் படிச்சு இட்ஸ் குட், ஏன்னா இட்ஸ் ஸ்போக்கன் பை த கிருஷ்ணாஸ், அவருடைய வாயிலேயே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள். இட் இஸ் ரியலி வர்த் தான். பட் we shouldn't stop with that. just ஸ்லோகா படிக்கனால what is it we are going to get? அது பௌதிகமா அந்த ரெசிடேஷனால எங்களுக்கு இவ்வளவு வைப்ரேஷன் கிடைக்குது, நாங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நாம பகவத்கீதை 700 ஸ்லோகங்களும் முழுக்க தெரிஞ்சவங்க கூட we are seeing people who has not understood Bhagavad Gita as it is. என்ன பகவான் சொல்ல வர்றார், அதனாலதான் பிரபுபாத் is giving purport. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பிரபுபாத் நீங்க என்ன போக போக பாத்தீங்கன்னா for few purports, for few ஸ்லோகாஸ் பிரபுபாத் he will give ஒரு 3-4 pages purport கூட கொடுத்திருப்பாரு. நீங்க பின்னாடி போக போக பாப்பீங்க. எதுக்கு இவ்வளவு மெனக்கெடணும்? why is it some acharya is taking so much of effort இல்லைங்களா?
So why is that some acharya is taking so much of effort அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நம்மள பகவத்கீதாவை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய நீங்க நினைக்கலாம் நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கேன், நான் டபுள் டிகிரி பண்ணியிருக்கேன், நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், இன்ஜினியரிங் நான் வந்து லீடிங் ஐஐடில பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன புரியாமையோ போயிடும், அதெல்லாம் எனக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கலாம். நமக்கு உண்மையாலுமே அதாவது மெட்டீரியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மெட்டீரியல் சென்சஸ வச்சு பௌதிகம் ஆன்மீகமான விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பௌதிகமான புலன்கள் தான் நம்ம கிட்ட இருக்கு, பௌதிகமான இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. How is that you can understand someone who is beyond this materialistic senses? இல்லைங்களா? நம்மளால நம்ம பௌதிக புலன்களை வச்சு தேவர்கள் எல்லாம் பௌதிக உலகத்தை சேர்ந்தவங்க தான் இல்லைங்களா? அவங்களையே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. And how is it possible for us to understand Krishna who is beyond this materialistic senses? இல்லைங்களா? நம்ம ஒரு ஸ்லோகா உபதேசாமிர்தம்ல வரும், உபதேசாமிர்தம் என்னோடி நெக்டர் பக்தி ரசாமிர்த சிந்துல வரும், அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி ந பவேத் கிரகம் இந்திரியாதி. இந்திரியங்கள் அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி, கிருஷ்ணருடைய நாமங்கள், அதாவது நம்ம இந்திரியங்கள் வச்சு பகவானை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஜிஹ்வா, ஜிஹ்வானால சேவா முகேகே ஜிஹ்வாது, ஜிஹ்வாவால நாக்குனால சேவை செஞ்சு கிருஷ்ணரை புரிஞ்சுக்குங்க. என்ன சேவை செய்ய முடியும்? நாக்குல ரெண்டு பண்ண முடியும். ஒண்ணு பிரசாதம் எடுத்துக்க முடியும், இன்னொன்னு ஹரிநாம சொல்ல முடியும். சோ கிளியரா பல புராணங்கள் எல்லா இடத்துலயுமே பல இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட் இஸ் ஒன்லி த்ரூ சாண்டிங் and only through taking prashadam we can understand Krishna to some extent. அதனாலதான் சாண்ட் பண்ண சொல்றோம் இல்லையே. we are not fanatics to ask people to chant. சும்மா ஃபெனாட்டிக்கலா சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. ஏன்னா we are all with material body with material senses. The material body material senses வச்சுட்டு we cannot understand someone who is spiritual. அதனாலதான் பகவத்கீதை படிக்கிறதே பாத்தீங்கன்னா it is a spiritual time for us. It is not materialistic time. Though it may look like நம்ம ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து இப்ப நிறைய டெக்னாலஜி கூட யூஸ் பண்றோம், but we are using it for spreading Krishna's namana. It is becoming spiritual. The same laptop வச்சு if I am watching some movie, I am watching something abominable, na it is material thing. But same laptop if I am going to use it to understand Krishna, it will turn into spiritual thing. சோ நம்ம சொல்லுவாங்க நம்ம யுக்த வைராகியா அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய எல்லா திங்ஸையுமே we can engage in Krishna service. சோ பிரபுபாத் அழகா சொல்லியிருப்பார், என்ன அடுத்து நீங்க பாப்பீங்க. அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சொல்லிட்டு ஐயோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இவங்க எல்லாம் வந்து கார்ல எல்லாம் போறாங்க, இவங்க வந்து லேப்டாப் எல்லாமே ஆப்பிள் லேப்டாப் வச்சிருக்காங்க, எல்லாருமே ஐபோன் வச்சிருக்காங்க, சோ இது எப்படி ஆன்மீகமா இருக்க முடியும் அப்படின்னு சிலர் எல்லாம் நினைக்கலாம். அது சார் பிரபுபாத் அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. you can engage anything and everything in Krishna service, then it will become transcendental. அவரை ஒரு முறை பிரபுபாத் கேட்டாங்களாமா, அவரை வந்து பிக்கப் பண்றதுக்கு வந்து வெரி பிக் கார், I don't know the name now, Rolls Royce something, a very big car came. சோ ஒருத்தர் கேட்டாங்களாமா, நீங்க சாது தானே, நீங்க சன்னியாசி தானே, நீங்க எப்படி வந்து இதை யூஸ் இது இவ்வளவு பெரிய கார் உங்களுக்கு வர்றது வந்து இட் இஸ் வர்த் தா அப்படின்னு கேட்கும்போது பிரபுபாத் சொல்வாராம், இது கம்மி அப்படின்னு வரான், this is less. Because Prabhupada is very clear. அவரால சைக்கிள்லயும் போக முடியும், நடந்தும் போக முடியும், அதுக்கு கீழே எதா இருந்தா கூட பண்ண முடியும், ரால்ஸ் ராய்ஸ் காரையே ஏத்துக்க முடியும், அதுக்கு மேலேயே ஏத்துக்க முடியும். பிகாஸ் இஸ் நாட் டேக்கிங் எனிதிங் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் எதையுமே தன்னுக்காக அவர் ஏத்துக்கவே மாட்டார். அவர் சொல்லுவாராம், இட் இஸ் வர்த் கிருஷ்ணா வரணும்னா, அதாவது ஜெகநாத தேர் திருவிழா பாருங்களேன், ஃபாரின்ல எல்லாம் சம்டைம்ஸ் டேக்கிங் பென்ஸ் கார்ல தான் எடுத்து லண்டன்ல எல்லாம் சுத்தி வருவாங்க. So it is for the Lord of the universe. So he is worth it. So நம் பிரபுபாதர் ரொம்ப தெளிவா இருப்பார். He also
ஃப்ளை பண்ணி போனாரு. எல்லா திங்ஸுமே யூஸ் பண்ணாரு. அப்பவே டிக்டோஃபோன் யூஸ் பண்ணாரு. he was using பெரிய பெரிய கார் வந்து அவர் ரிசீவ் பண்ணிட்டு போச்சு. பட் he never took it to his heart. சோ சாது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, சாதுன்னா என்னங்கிறது இங்க ரொம்ப அழகா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப அழகா. We should not be fanatically involved in spiritual science. That is the biggest asset what Srila Prabhupada has given us. Srila Prabhupada நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கொடையில் என்னன்னா, he has taught us how to do devotion practically. Practically. It is not possible for us to go and sit in the forest and meditate. இல்லைங்களா? நம்மளால போய் ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு காட்டுக்குள்ள போந்து மெடிடேட் பண்ண முடியுமா? நமக்கு அந்த அளவுக்கு முதலாவது ஃபாரஸ்டே இல்ல. ஃபாரஸ்ட் எல்லாம் வீடா மாத்திட்டோம். அப்படியே ஃபாரஸ்ட் இருந்தாலும் அங்க போய் மெடிடேட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இது இருக்கு, பவர் இருக்கா? நோ, we don't have that power, right? நம்ம எல்லாம் இப்ப ரொம்ப ஃபாலனா இருக்கும். சோ இந்த கலியுகத்துக்கு வாட் இஸ் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லிதான் பகவானே நேரடியா வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்து 500 வருடங்களுக்கு முன்பு அவர் கொடுத்ததுதான் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்த்ரா. சோ அவருடைய பெஸ்ட் தளபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத். அவர் அதை வந்து நம்மளுக்கு வந்து இங்க கொடுத்திருக்காரு. சோ பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா, நீ டாக்டரா இருக்கியா அப்படியே இரு, இன்ஜினியரா இருக்க அப்படியே இரு, டூ யுவர் ஒர்க் பட் டூ இன் கிருஷ்ணா கான்சியஸ் அப்படின்னு ரொம்ப அழகா பிராக்டிக்கலா. நாம் வந்து பெரிய பெரிய வீடு கட்டலாமா? தாராளமா கட்டலாம். யூ கேன் கோ ஃபார் இட், ப்ரொவைடட் யூ ஷுட் நோ தட் யூ ஷுட் யூஸ் இட் ஃபார் கிருஷ்ணா. வீடு கட்டுங்க, டிவோட்டிஸ் இன்வைட் பண்ணுங்க, அடிக்கடி ஹரிநாம சங்கீர்த்தனம் வீட்டுல வைங்க. ஒரு லெக்சர்ல நான் கேட்டேன், ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்காத ஒரு வீடு வந்து இட் இஸ் நாட் கன்சிடர் as a house at all. நீங்க ஒண்ணும் இல்ல மாதாஜிஸ், நீங்க விருந்தாவன் போனீங்கன்னா விருந்தாவன் பீப்புள் தே சோ சிம்பிள். இப்ப கொஞ்சம் எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு. தே ஆர் சோ சிம்பிள் அட் ஹார்ட். அங்க ஒவ்வொரு வீட்டிலுமே பகவானுடைய விக்கிரகம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே இருக்க இடம் இருக்காது. அவங்க ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா ஒரு மாடு வச்சிருப்பாங்க. சிம்பிளா பிரிஜ ரொட்டின்னு சொல்லுவாங்க, சப்பாத்தி, அதுல மேல பட்டர் தடவிதான் கொடுப்பாங்க பகவானுக்கு. நம்மள மாதிரி ரொம்ப எல்லாம் பணம் இருக்காது. அப்ப சிம்பிளா இருந்து இப்ப வந்து பிருந்தாவன் ஈவன் ஹஸ் சேஞ்ச் கமர்ஷியலி, அட்லீஸ்ட் பிசிக்கல் பிருந்தாவன். சோ பாத்தீங்கன்னா people they're so simple at heart. They simple at heart and they will worship Krishna. அவங்க எல்லார் வீட்லயுமே அங்க பாத்தீங்கன்னா பகவானோட விக்கிரகம் இல்லாத வீடே இருக்காதாம். சோ ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாத ஒரு வீடே கிடையாது. இட்ஸ் நாட் கன்சிடர் as house at all. அட்லீஸ்ட் பை ஸ்ரீல பிரபுபாத்ஸ் மர்சி நம்ம எல்லாம் இப்ப டெய்லி சாண்ட் பண்றோம்னா, டோன்ட் திங்க் நீங்க பண்ற சாண்டிங் எல்லாம் ஏதோ ஒரு காத்துல அப்படியே பறந்து போயிரும்னு நினைக்காதீங்க. நீங்க பண்ற சாண்டிங் முழுக்க 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 உங்க வீட்டுக்குள்ள அந்த வைப்ரேஷன் ஸ்டில் இட் இஸ் பியூரிஃபைங் த அட்மாஸ்பியர் அரௌண்ட் யூ. நம்ம எதுக்காக நம்ம வந்து யாகங்கள் நடத்துறோம் சொல்லுங்க? அவ்வளோ பெரிய பெரிய யாகங்கள் நடத்துறோம். எதுக்காக? அந்த மந்திரங்களுடைய அந்த உச்சாடனம், அந்த 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 வைப்ரேஷன்ஸ் வில் இன்வைட். இப்ப நம்ம கணபதி யாகம்னா நம்ம வந்து கணேஷாவை இன்வைட் பண்றோம். சுதர்சன யாகம்னா லார்ட் சுதர்சனாவை இன்வைட் பண்றோம். எதுக்கு பிராமணர்களை வரவழைச்சு அவ்வளோ செலவு பண்ணி நம்ம அவ்வளோ யாகங்கள் எதுக்கு செய்யறோம்னா, we are inviting those people so that they may purify the atmosphere we are living. இல்லைங்களா? சோ அவங்க வந்தாங்கன்னா சுபிக்ஷமா இருக்கும். அதாவது தடைகளை விளக்குபவர் விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். சோ கிருஷ்ணா லார்ட் கணேஷா வில் ரிமூவ் ஆல் ஆப்ஸ்டக்கிள்ஸ். அதனாலதான் கணபதி யாகம் பண்றோம் இல்லைங்களா? பொதுவாகவே கணபதி யாகம் எதுக்கு பண்ண சொல்லுவாங்க? கணபதி யாகம் எதுக்கு பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்ம வீடு மீன் நம்ம கொஞ்சம் பொதுவே நீங்க ஒரு ஜோஷியர், ஹரே கிருஷ்ணா, ஒரு ஜோஷியர் கிட்ட போய் நீங்க ஏதாவது டைம் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கனாலே அடுத்து என்ன சொல்லுவாங்க? வீட்டுல ஒரு கணபதி யாகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அந்த கணபதி யாகம் நம்ம எதுக்கு ஒவ்வொரு மந்த்ரா நம்ம வந்து இவ்வளவு நாளா நம்ம we are just leading an animalistic life ன்னு சொன்னா அது தவறே கிடையாது. Though we may be having some materialistic intelligence,
though we may be super duper intelligent materialistically, but still when we don't understand the spirit beyond the matter, we are just leading an animal life. இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு நாளா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். we really didn't know why we are doing it. இல்லைங்களா? சோ ஸ்பிரிட் கொண்டுட்டு வராம மேட்ரை மட்டும் தெரிஞ்சு இட்ஸ் லைக் லீடிங் அனிமல் லைஃப். ஒரு அனிமல் தான் பாத்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு பிறக்கிறோன்னு தெரியாது. ஒரு ஆடோ மாடோ போய் அதனோட மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்க, எதுக்கு பிறக்கிறோம்னு தெரியாது, எதுக்கு தன்னைய நல்லா தீனி கொடுத்து வளர்த்துறாங்கன்னு தெரியாது, எதுக்கு தன்னை திடீர்னு கொண்டு போய் கசாப்பு கடையில் நிறுத்துறாங்கன்னு தெரியாது, எதுக்கு அந்த லைன்ல நிக்க வச்சு தன்னை ஒவ்வொருத்தரா வெட்டுறாங்கன்னு தெரியாது. இட் ரியலி டசன்ட் நோ. இல்லைங்களா? சோ நாமளும் we may look like humans. நமக்கு மாதாஜி எனக்கு என்னுடைய ஐக்யூ 120 சொல்லிட்டாங்க மாதாஜி. So what? Your IQ may be 120 or you may be 140, 150, but you're going to restrict yourself with the matter, then your life is like an animal life. இல்லைங்களா? It is நம்ம pre-programmed functioning only we are doing. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம், பயந்துக்காதீங்க நியூ கமர்ஸ். நீங்க இன்னும் போக போக சொல்லுவார். கிருஷ்ணா வில் டெல் எவ்ரிதிங் மாதாஜி. நம்ம தான் இப்ப பெருசா சீனை போட்டு இன்ஜினியரிங்னு வச்சு அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு ஜஸ்ட் இப்ப நேம் கொடுத்து படிக்கும். கிருஷ்ணா ஸ்பீக்கிங் அபவுட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெரி கேஷுவலி, வெரி வெரி கேஷுவலி ஸ்பீக்ஸ். ரொம்ப, அதாவது பாகவதம் பாத்தீங்கன்னா அது 2 பேர் பேசுவாங்க பாத்தீங்கன்னா, மைத்ரேய முனி, உத்தவர், சோ விதுரர் அவங்க எல்லாம் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா தே ரினவுன்ஸ் பர்சன். அவங்க பார்த்து ட்ரெஸ் எல்லாம் கூட பெருசா சிம்பிளா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுற பிலாசபி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்திரும். தே வில் பி டாக்கிங் சம்திங் கிரேட். அசால்ட்டா பேசுவாங்க, ரொம்ப அசால்ட்டா பேசுவாங்க. சோ இஸ் கிரேஸ். ரசராஜ் பிரபு லெக்சர்ல சொன்னாரு, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க அந்த such a great people, அவங்க பகவத்கீதை கொடுத்திருக்காங்க, நமக்கு நிறைய புராணங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, நிறைய கான்வர்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நாம என்ன நினைச்சுக்குவோம்னா, நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாதனால we are considering them less. நம்ம அவங்களை கம்மின்னு நினைச்சுக்கிறோம். பட் they are multifold brilliant than us. நமக்கு அது புரியாதனால நம்ம அதை we are trying to, instead of raising us high, நம்மள மேல உயர்த்திக்கிறதுக்கு பதிலாக we are trying to pull down them here. we are trying to pull them down. இல்லைங்களா? அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பகவத்கீதை கிருஷ்ணர் தான் சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? So people want to nullify the fact. அதாவது பகவான் தான் பகவத்கீதா கொடுத்தாருங்கிற ஃபேக்ட நல்லிஃபை பண்ணிட்டா, then I need not follow. If I need not follow, then I can enjoy my life. உண்மையில் இந்த பகவத்கீதை படிச்சீங்கன்னா, if you really read Bhagavad-gita, you will know this cannot be spoken by an ordinary human. இதுல கொடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்லோகாவும், பகவான் பேசுகிற ஒவ்வொரு விஷயம், it cannot be spoken by an ordinary materialistic person. இது உங்களுக்கு போக போக புரியும். So people அவங்க தங்களால அதை புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறதுனால they're trying to bring it down. So what is it I was talking? Yeah, we are trying to bring it down. நம்ம பொதுவாவே நம்ம பகவத்கீதை பாகவதம் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுங்கிறதுனால அது ஏதோ ஃபிக்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள், they did the greatest damage to our spiritual life தான். அவங்க 300 வருடம் முன்னாடி இந்தியால இன்வேட் ஆகும்போது they tried their level best. and they are not able to invade our country. அவங்க லெட்டர் எழுதுறாங்க, குவீனுக்கு அப்பவே எழுதுறாங்க, அங்க அப்ப இருந்த ரூலர்ஸ்க்கு எழுதுறாங்க,
As long as spiritual sciences in India is there in India, we cannot conquer it. அவங்க எழுதுறாங்க, that letter is still there. So அவங்களுக்கு தெரியுது இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுற வரைக்கும் we cannot conquer India, because in India each and every person, though they may look like an ordinary person, everyone is spiritually elevated. எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய பூமியில பிறந்துட்டு எவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு ஜெனரேஷன்ல நம்ம வந்துட்டு how much we are attracted by melechas. இப்ப நம்ம எல்லாரும் we are attracted by the melechas. என் பையன் அமெரிக்கால இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெருமை. சோ வாட், அமெரிக்கா என்ன கோலோகாலியா இருக்கு? அமெரிக்கா இங்க இருக்கிற நம்மளை விட ஒரு தள்ளி ஒரு 1000, ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்ட் மைல்ஸ், சம்வேர் நம்மளை விட்டு தள்ளி இருக்கு. தட்ஸ் இட். தட் இஸ் ஆல்சோ இன் மெட்டீரியல் வேர்ல்ட். அண்ட் மோர் ஓவர் நம்ம அதாவது இந்த அக்ஞாத சுக்ருத்தின்னு சொல்லுவோம். நீங்க கொஞ்ச நாள் போனீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. அக்ஞாத சுக்ருதி அப்படிங்கிறது நம்ம பகவான் பத்தின விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறனால, எப்படியோ ஒண்ணு நம்ம காதுல விழறனால நமக்கு பியூரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கும் உள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யாரோ ஒரு ரோட்ல போறாங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல ஏங்க இந்த ஹரே கிருஷ்ணா டெம்பிள் எங்க இருக்குங்க அப்படின்னு உங்களை கேட்டாங்கனாலே they are just uttering Krishna's word name. சோ நீங்க என்ன சொல்வீங்க? எங்க இப்படி போய் லெஃப்ட் போய் ரைட் போங்க, அங்க ஒரு கோவில் இருக்கும், மாரியம்மன் கோவில் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் ஹரே கிருஷ்ணா சென்டர் இருக்கு. சோ நீங்களும் ஹெல்ப் பண்றீங்க. பாத்தீங்கன்னா அவருக்கும் அக்ஞாத சுக்ருதி ஆட் ஆகும், உங்களுக்கும் அக்ஞாத சுக்ருதி ஆட் ஆகும், ஜஸ்ட் பை கைடிங் பீப்புள். சோ யாராவது அதுக்கே அவ்வளவு பலன் இருந்ததுன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் இன்வைட்டிங் பீப்புள் டு ஹியர் பகவத்கீதா, ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் அக்ஞாத சுக்ருதி யூ ஆர் கெய்னிங். பகவான் சம்பந்தமா நீங்க என்ன பண்ணனாலும் இட் இஸ் ஃபார் யுவர் பியூரிபிகேஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாம இந்த பௌதிக உலகத்துல பிறந்திருக்கிறது எதுக்குன்னா, டு அண்டர்கோ திஸ் பியூரிபிகேஷன். உண்மையில் நம்ம பிறந்திருக்கிறது அதுக்காக மட்டுமே. இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் அண்டர்கோயிங் பியூரிபிகேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதை மறந்துடுறோம். we want to enjoy. Okay, you enjoy. கிருஷ்ணா பாருங்களேன், எவ்வளோ மர்சிஃபுல், எவ்வளோ லவ்லி, எவ்வளவு கருணையானவரா இருந்தா. he is giving us all the options. he is not a Hitler at all. எல்லாருமே முன்னெல்லாமே எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுவாரு, கடவுள் நம்மள பனிஷ் பண்ணுவார். திஸ் இஸ் தி இமேஜ் ஜெனரலி பீப்புள் கிவ். நோ, God is so loving. He is so loving that he takes care of our each and every desire of us. யாராவது இப்ப நம்ம வீட்டுல நமக்கு ஏன் நம்ம அம்மா அப்பா பிடிக்குது, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குதுன்னா, they are just fulfilling our desires, right? இல்லைங்களா? ஜஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்களேன். நமக்கு ஏன் சிலரை பிடிக்குது, ஏன் சிலரை பிடிக்கலன்னா, யாரெல்லாம் நம்மளுடைய அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்காங்களோ, நிறைவேற்றி கொடுக்குறாங்களோ, அவங்களையெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிரும் இல்லைங்களா? we respect them, we love them. So then யாரெல்லாம் நம்மளோட டிசைரை தடுக்கிறாங்களோ, we consider them as enemy. நேச்சுரலாவே நீங்கன்னா நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அப்படிலாம் இல்ல மாதாஜி, நீங்க நினைக்க வேண்டாம். சட்டிலா your mind and intelligence and false ego is very alert. உங்களை யாராவது, it may be your husband, it may be your child even, it may be your mother even, if they speak something against you, if they are just controlling your desire, அப்பதான் அந்த சந்திரமுகி மூவில வர மாதிரி சொல்லி பாரு தெரியுங்கிற மாதிரி, then only you will understand who you are. as long as நம்மளுடைய டிசைரும் அவங்க டிசைரும் ஒன்னா போயிட்டு இருக்கிற வரைக்கும் we will have a feeling, wow, what a great relationship, wow, ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க, what a lovely couple, what a mother and daughter, what a beautiful relationship னு சொல்லுவோம். but the same person, when you're going to interfere in their desire, they might be having some desire. so நீங்க எதுக்காக சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவாவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏன் உலகம் பூரா இவ்வளவு சண்டை வருதுன்னா, they two different persons, right? they two different souls and both of them have come with different desires. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் பௌதிக உலகத்துக்கு? நம்மளுடைய மெட்டீரியல் டிசைர் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கோம். சோ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தடை கொடுத்தா they start hating each other. சண்டை, அடி தடி இல்லைங்களா?
சோ ஒரு ஜீவாத்மாவுடைய டிசைர்ல யாரு கைய வச்சாலும் that ஜீவாத்மா will just start hating them like anything. நமக்கு தெரியவே தெரியாது. we really don't know. It will all happen subtly. உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிரும் இல்லீங்களா? So coming back to today's shloka, கிருஷ்ணா பாத்தீங்கன்னா he is taking care of all our desires. நம்மளுடைய எல்லா டிசைரும் அவ்வளவு கூர்ந்து கவனிச்சு he is trying his level best to satisfy us. சரி, உனக்கு இந்த டிசைர் இருக்கா, உன்னால ஹியூமன் பாடியில செய்ய முடியாது. லைக் இப்ப எனக்கு வந்து ஸ்விம்மிங் பயங்கரமா பண்ணணும்னு ஆசைன்னா யூ கெட் a body of a fish. நீ ஃபிஷ்ல தான் உனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். இப்ப எனக்கு செக்ஸுவல் என்ஜாய்மெண்ட் அன்லிமிட்டடா பண்ணணும்னு ஆசைன்னா யூ கேன் கெட் a body of a monkey or a pigeon who can have sex for 20 to 25 times per day. Unlimited sexual இருக்கணும். And if I want to have what to say, எனக்கு நல்லா தூங்கணும், சோம்பேறித்தனமா இருக்குன்னா ஓகே, I will give you a body of a polar bear. 6 மாசம் தூங்கு, 6 மாசம் முழி, எவ்வளவு வேணுமோ என்ஜாய் பண்ணு. So dear devotees, just be aware whatever you are now, it is your own desire you have built this body. தயவு செய்து உங்களுக்கு நடக்கிற நல்லதை மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு உங்களுக்கு நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் உங்க அம்மா காரணம், உங்க அப்பா காரணம், பக்கத்து வீடு காரணம், எதிர்த்தோட காரணம், அவங்க காரணம், இவங்க காரணம். நோ நோ, நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் we only chose it, கெட்டதும் we only chose it. ஏன் கெட்டது நடக்குதுன்னா நம்மளுடைய டிசைர் மோசமான டிசைர், அதனால கெட்டது நடக்குது. So Bhagavad Gita is given to us just introspect on ourselves. நம்ம நார்மலாவே we have a tendency to put blame on every other human being. பட் உண்மையில் பகவத்கீதை உங்களுடைய அந்த சூட்சம மனதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கண்ணாடி. இட் இஸ் a mirror reflecting your own self. அதனாலதான் நிறைய பேர் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. Not every people will listen to Bhagavad Gita fully. They will come to the class, they will stay for a few days, and when they just face themselves, they cannot accept it. They'll leave and go. இல்லைங்க, அவங்க வந்துங்க இன்னொரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து என்னை கிரேட்னு சொல்றாங்க. அதனால எனக்கு அது because your false ego will never allow you to let you down. So it is really a war against Maya. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, it's not outside Maya, it is a Maya within you. Bhagavad Gita is a war against, this Kurukshetra war is going within us. நமக்குள்ளேயே இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ அர்ஜுனா துரியோதனக்காக சொல்லப்பட்டதுன்னு நினைக்காது. it is for within us. நமக்குள்ளேயே இந்த போர் புரிஞ்சுக்கிட்டேதான் இருக்கும் டெய்லி, இல்லைங்களா? சோ இந்த பகவத்கீதை நமக்கு எதுக்கு நம்ம எல்லாம் கேட்கணும்னா, இந்த போர்ல இருந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். we just follow கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபால்ஸ் ஈகோங்கிறது என்னன்னா, நம்மள பொய்யா நம்மள அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். we are not that. மாயானாலே என்ன? that which is not. மாயா not that which is not. எக்ஸிஸ்ட் ஆகாத ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகிறதா புரிஞ்சுக்கிறதான் மாயா. we are actually not this. we are not a creator, we are not an enjoyer, we are nothing. We are just a part and parcel of Krishna, but we wanted to have a feeling that we are great. அதனால கொடுக்கப்பட்டதான் false ego. So the false ego will always will make you feel you're great. So Bhagavad Gita படிக்கதான் நமக்கு புரியும் we are under the influence of false ego அப்படிங்கிறது புரியும். அந்த false ego உடைச்சு வெளியில வர்றது வந்து it is not that easy, dear devotees. அதுக்குதான் இவ்ளோ கஷ்டப்படுறோம், இவ்ளோ சாதனா பண்றோம், இவ்ளோ பகவத்கீதா படிக்கிறோம், இவ்ளோ ஹியரிங் சாண்டிங் எல்லாம் எதுக்கு பண்றோம்னா, we want to understand ourselves as it is. இப்ப நாம நம்மள புரிஞ்சு வச்சிருக்கிறது it is a covering, it is a role given to us at present. இந்த ரோல் வந்து it is like acting. எவ்வளவு நாள் நீங்க நடிக்க முடியும்? you are something different and at present you are acting something different. So நிறைய பேர் வந்து yesterday was discussing, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா they will be mentally not stable, lunatics, like sometimes பைத்தியமாட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. So we used to comment them. பைத்தியம்னா என்ன? அவங்களுடைய ஒரிஜினல் நிலையை விட்டுட்டு இன்னொரு பார்த்தாங்களை இமேஜின் பண்ணிட்டு they will act.
சிலர் டாக்டர் மாதிரி நடிப்பாங்க, சிலர் வந்து டாக் மாதிரி கத்துவாங்க. சோ நம்ம அவங்கள கமெண்ட் பண்றோம், நம்ம அவங்களுக்கு கிண்டல் அடிச்சு அவங்க பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க அவங்களுக்குன்னு சொல்றோம். பட் ஆக்சுவலி we are also the same, we are also mad because we are not this the person whom we are identifying with. அதற்காக தான் here Krishna is helping us to understand ourselves. நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பகவத்கீதை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, போதி மரத்துக்கு அடியில ஞானம் வந்த மாதிரி அர்ஜுனருக்கு ஞானம் எங்க வந்திருக்குன்னா போர்க்களத்துல நடுவுல வந்து நின்னுகிட்டு, ஐயோ என் சொந்தக்காரங்களை கொன்றதுனால எனக்கு என்ன வந்துருது, ஐயோ நான் அதை பண்ணதை விட்டு நான் பேசாம நான் காட்டுக்கு ஓடி போயிடுறேன் அப்படின்னு கேக்குறாரு. So just see how much Krishna will be laughing at this. யோசிச்சு நம்மளும் அதான் பண்றோம், எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு இப்படி வீடு வேணும், எனக்கு இப்படி ஹஸ்பண்ட் வேணும், இப்படி குழந்தைங்க வேணும், எனக்கு எல்லாம் வேணும், எல்லாம் வேணும் கேட்டு இத்தனூன்னு நெகட்டிவா போனோம். ஐயோ நான் ஓடிப்பேன், ஐயோ என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியல, விட்டுட்டு ஓடிடுறேன். That is why suicide is considered to be the most selfish act. Most selfish act. நம்மளா கேட்டு வாங்கிட்டு வரோம், நம்மளுக்கு பிடிக்கலையா நான் நிறுத்திடுவேன், இந்த பாடி விட்டுட்டு போயிருவேன். That is why we are punished. For your information, if your lifespan is destined to be 70-80 years, and if you are going to commit suicide at 30 or 40 years, remaining 40 years you have to just roam around as a ghost. ஒரு பேய் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கணும். நம்மளுடைய ஆயுசுக்கு முன்னாடி நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம், அப்பாடா இந்த பாடி ஒரு முடிவு கொண்டு வந்துட்டா எனக்கு வந்து பிரச்சனையே இல்லடா. பட் என்ன பண்றோம்னா டியூ டு அவர் இக்னோரன்ஸ், அறியாமைனால நம்ம அட்லீஸ்ட் இந்த கிராஸ் பாடியா நமக்கு இருந்தது, எதாவது சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ப்ரீமெச்சூர்டா சூசைட் பண்ணிக்கிறதுனால, தற்கொலை பண்ணிக்கிறதுனால வெறும் சட்டில் பாடி இருக்கும். ஆனா சட்டில் பாடிக்கும் எல்லாமே தேவை, அதுக்கு சாப்பிடணும்னு தோணும், ஆனா பாடி இருக்காது. சாப்பிடறதுக்கு வந்து பாடி கிடையாது. அதுக்கு எல்லாம் செக்ஷுவல் டிசைர் இருக்கும், அதை நிறைவேற்றிக்க முடியாது. That is why always the ghost will be searching for some other people to get into them. நீங்க அது பேய் பிடிக்கிறதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. It is true also. ஆனா இப்ப அதை வந்து நிறைய பேர் அதையும் இது பண்றாங்க. They will try to enter into somebody who is really weak inside. ஏன்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், they cannot live without enjoying. So யோசிச்சு பாருங்க, ஒரு 40 வருடம் பாடியும் இல்லாம நம்ம வந்து வாழ்றது, இந்த டிசைர்லாம் நிறைவேற்ற முடியாது வர்றது என்ன ஒரு கஷ்டமான ஒரு காலம். இத உண்மையாலுமே தெரிஞ்சா யாரா சூசைட் பண்ணுவாங்களா? சோ நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிட்டோம், என் வாழ்க்கை இப்ப பொதுவா என்ன பரவிட்டு இருக்குன்னா, இட் இஸ் யுவர் லைஃப், யூ ஆர் த வாட் இஸ் மாஸ்டர் ஆஃப் யுவர் லைஃப் சொல்லி கொடுக்குறாங்க. நோ, we are not the masters, we are just servants. At present we are servant of Maya, but originally we are servant of Krishna. We are not the masters. சோ அது புரியறக்கே நம்ம பகவத்கீதா படிச்சாதான் புரியும். ஏன் நான் மாஸ்டர் இல்லைன்னா, ஐ எம் ஜஸ்ட் இம்ப்ளைன். அந்த 6 புலன்கள், மனசோட சேர்த்து 6 புலன்கள் நம்மள வந்து ஆடுறாராமான்னு நம்மள போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுது. Now we are just going behind the mind. Okay, இது பண்ண சொல்றேன், I will do it. We are just loyal servant of our mind. மனசு சொல்றது. சோ நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா, the whole motivation program which you people enjoy materialistically எல்லாமே just opposite of our spiritual life. அப்படியே 180 degree opposite. சோ இங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனா வந்து போர்க்களத்துல வந்து சொல்றாரு, என்னுடைய சொந்தக்காரங்களை கொல்றதுனால எனக்கு என்ன வந்துரும். அதுவும் பாருங்க, அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே. சோ ஒவ்வொரு வேர்டு மாதவா அப்படின்னா இந்த இடத்துல ஏன் அதை யூஸ் பண்றாங்கன்னா, he is the lord of fortune. அந்த அதிர்ஷ்ட தேவதைனா யார்? லக்ஷ்மி, லக்ஷ்மியுடைய ஹஸ்பண்ட். தென் why do you put me in unfortunate situation? எவ்வளவு ஒரு இன்டைரக்டா அர்ஜுனா கேக்குறாரு பாருங்க. நீங்க ஃபார்ச்சுனேட், யூ ஆர் லார்ட் ஆஃப் ஃபார்ச்சூன், நீங்க வந்து என்னையே அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ல போடுறீங்க அப்படிங்கறது இன்டைரக்டா கேக்குறாரு. சோ எப்படி எல்லாம் டைலாக் நம்மளும் இந்த டைலாக் அடிப்போம் இல்லையா? இதனால என்ன எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும், இதனால நமக்கு என்ன லாபம்? So இதுல few points I just want to highlight few points here. So 6 விதமான அக்கிரமக்காரர்களை கொல்லலாமாமா. Please note it down. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷம் கொடுப்பவங்க, வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க, அடுத்தவங்க பொண்டாட்டி கிட்னாப் பண்றவங்க, பயங்கர ஆயுதங்களால் தாக்குறவங்க,
அடுத்தவங்களுடைய வெல்த்தை கொள்ளையடிக்கிறவங்க, பிறருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள், இவங்க எல்லாமே they are prone to be punished. அவங்க கண்டிப்பா பனிஷபிள் ஆக்ட் தான். நம்ம இப்ப நம்ம படிக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட், நம்ம போகிற கோர்ட் எல்லாம் எப்படி சொல்லுதுன்னு தெரியாது. பட் கிருஷ்ணாஸ் கோர்ட் சேஸ் these 6 people have to be punished. இந்த 6 பண்ணிருந்தாங்கன்னா you need not even think about anything, you just go for punishment, you can punish them. ஆனா இந்த யோசிச்சு பார்த்தா இந்த 6மே துரியோதனா பண்ணிருக்கான். விஷமும் கொடுத்திருக்கான், வீட்டுக்கும் நெருப்பு வச்சான், பயங்கர ஆயுதங்களால தாக்குனான், அடுத்தவங்க வைஃப வந்து மானபங்கம் பண்ண பார்த்தான், அவங்களோட செல்வத்தையும் கொள்ளையடிச்சான், அவங்க நிலத்தையும் புடுங்கிட்டு விட்டான். So is he not the most eligible candidate for punishment, Mataji's? இந்த 6 விதமான மனிதர்கள் தண்டிக்கப்படணும்னா துரியோதனா is apt candidate இல்லைங்களா? தென் அப்படி தெரிஞ்சுமே ஐயோ என் சொந்தக்காரங்களை நான் கொல்லனா எனக்கு பயமா இருக்குன்னு போய் ஒளிஞ்சுக்குன்னா, சாது குவாலிட்டி இங்க கொண்டு வந்தா இட் இஸ் லைக் அ காமெடி. So that is why I started here. You should understand Bhagavad Gita properly. நான் இம்மெச்சோட 4 எழுத்து படிச்ச உடனே எனக்கு எதுவும் வேண்டாங்க, நான் வந்து ரினவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு செயற்கையா ரினவுன்ஸ் பண்ணக்கூடாது. We should act according to our family position. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருந்து எப்படி நடக்கணுமோ நடக்கணும். But we should understand Bhagavad Gita properly. Here Arjuna is a Kshatriya, and Kshatriya is supposed to fight. நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், military people have to fight with the enemies. மிலிட்டரியில் இருக்கிறவர் வந்து நான் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டேன், நான் எதிரிகளை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னா the enemy will kill you, the enemy will kill you இல்லைங்களா? So we should know where to apply what things. Kshatriya அப்படின்னா எதிரி கொன்னுதான் ஆகணும். So Krishna is teaching here very beautifully, he will teach. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடி சொல்லி கொடுப்பாரு. நீ க்ஷத்ரியா, க்ஷத்ரியனா இருந்தா க்ஷத்ரியனுக்குரிய அந்த பிறவி குணத்தோட ஒர்க் பண்ணு. Don't try to imitate others. This is a thing Krishna will insist multiple times. Please don't try to imitate others. Don't prematurely imitate others. நீங்க என்னவா இருக்கீங்களோ அப்படியே இருங்க. உங்களுக்கு கோபம் வருமா, வரட்டும், let it be. உங்களுக்கு வந்து காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், மோகம் எல்லாம் இருக்கா? Yeah, it is true. It is there in you. Agree, accept. Prematurely நீங்க இம்மிடியா பியூர் டிவோட்டி மாதிரி உங்களை ரைஸ் பண்ணிட்டு பதட்டம் ஆகாதீங்க. I see many people getting tensed. Don't consider yourself a pure devotee immediately. You just accept what you are. எனக்கு இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு, எனக்கு இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. Let me just apply my positive things and do my bhakti. நம்மளா நம்மள எதுவுமே பண்ணிக்க முடியாது மாதாஜி. நம்ம என்ன டிசைன்ல வந்திருக்கோமோ நம்ம அப்படியே தான் இருப்போம். Only Krishna can change us. Krishna seeing our endeavor to change, only Krishna can change us. சில பேர் சொல்லுவாங்க, நான் இதுக்கு வந்ததுல இருந்து நான் அப்படி மாறிட்டேன் இப்படி மாறி. நோ, அதுவும் நாம மாறுறது கிடையாது. We cannot do anything. We are just a puppet. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாறணும்னு நினைச்சு நீங்க போடுற எஃபர்ட்னால கிருஷ்ணா திருப்தியாயி he is purifying you. He is purifying you. So here Krishna, அர்ஜுனா வந்து கிருஷ்ணருடைய ஆசை இந்த போர் நடக்கணும்னு. ஆனா அர்ஜுனா is just artificially creating so many logics. என் சொந்தக்காரங்களை கொன்னா இதாயிரும் அதாயிரும். See the logic, it is very true also. நமக்கு படிக்கும் போது தோணும், ஆமா அர்ஜுனா சொல்றது கரெக்ட் தானே, அவர் பதட்டம் ஆகுறது கரெக்ட் தானே அப்படின்னு நமக்கே தோணும் இல்லைங்களா? சோ இத நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச்செயல்களில் ஈடுபட வேண்டும்? அர்ஜுனா நம்மள மாதிரியே கேட்கிறாரு இல்லைங்களா? நம்ம இங்க வரக்கு முன்னாடி நம்ம செஞ்ச விஷயங்களை தப்புனே நமக்கு தெரியாது, நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப தப்புன்னு தெரியுதே மாதாஜி, என்னை ஏன் அதையவே செய்ய சொல்றீங்கன்னா, we are just understood as a just theory. வெறும் ஞானமா தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. As long as you understand it as a theory, then you cannot enjoy it. You cannot நீங்க அப்ளை பண்ணாம ஆர்டிபிஷியலா நாலேஜ் வச்சுட்டு if you're going to renounce, then you will suffer. ஏன்னா இன்டர்னலா உங்களுக்கு இன்னும் அந்த சத்ரியா குவாலிட்டி இருக்கும், அந்த பிராமணா குவாலிட்டி இருக்கும், இல்லைன்னா வைஷ்யா குவாலிட்டி, ஏதோ உங்களோட இயற்கையான குணங்கள் முழுக்க டிரான்சன் பண்ணாம டோன்ட் ஆர்டிபிஷியலி இமிட்டேட் டு பி டிவோட்டி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சாதுவா நம்மள வந்து எல்லா இடத்துலயும் நான் சாதுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எங்கேயுமே பகவான் வந்து tolerance is one of the quality of Vaishnava, I agree. But you should know how to tolerate, where to tolerate. இல்லைங்களா? அது எல்லாமே through practice, we will just get it down. So I think I covered all the points. Om Tat Sat. Any doubts, comments, or reflections?